தமிழகத்தில் இந்தியை திணிக்க முயன்றால் தமிழ் மொழிக்காக புது புது மொழிப்போர் தியாகிகள் வருவார்கள் என குரோம்பேட்டையில் வைகோ உணர்வு பொங்க பேசியுள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் மதிமுக இலக்கிய அணி சார்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறித்து அரசியலில் அறம் அகவை 60 கவி சிற்பிகளின் கவிமாலை எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்த வைகோவிற்கு குரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை செயலாளர் குரோம்பேட்டை நாசர் தலைமையில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட திராவிட கழக தலைவர் கி வீரமணி நூலை வெளியிட அதனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெற்றுக்கொண்டார். அப்போது பேசிய வைகோ, டெல்லிக்கு கொத்தடிமை வேலை செய்ய யாரும் தயாராக இல்லை என்றும், என்ன துணிச்சல் இருந்தால் மும்மொழிக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நிதி தரமாட்டோம் என்று சொல்கிறார். என்ன வாய்க்கொழுப்பு, எஜமான் அடிமையா, முதலாளி தொழிலாளியா? இதுவரை தமிழகத்தில் வடநாட்டு அரசு சாம்ராஜ்யங்கள் இங்கு கால் பதிக்கவில்லை, ஆனால் இங்குள்ள மன்னர்கள் வருவார்களோ என அச்சத்தில் இருந்தனர். இதுவரை பெரியார், அண்ணா, கலைஞர் காலத்தில் இல்லாத ஆபத்து தற்போது எழுந்துள்ளது. இந்துத்துவ அமைப்புகள், சனாதன சக்திகள் தமிழகத்தில் இந்தியை புகுத்தவும் சமஸ்கிருதத்தை நுழைக்கவும் முயற்சி செய்கின்றனர் என பேசினார். தர்மேந்திர பிரதான் நிதி தர முடியாது என சொல்ல நீ யார்? ஏற்கனவே சொன்னது போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என அழைப்போம் என்று தமிழ் மொழிக்காக போராட்டம் தொடங்கும் என்றும் புதிய புதிய மொழிப்போர் தியாகிகள் வருவார்கள் என கூறினார். முன்னதாக பேசிய திராவிட கழக தலைவர் கி வீரமணி, அரசியலில் அறம் அகவை 60 மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆற்றிய பணி மகத்தானது. எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆபத்து வந்துள்ளது. அதற்காக போர்க்கருவிகளாக எந்நாளும் வைகோ செயல்படுவார். அவர் பின்புலத்தில் தீக்க துணை நிற்கும் என்றார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் 101 கவிஞர்கள், மதிமுக நிர்வாகிகள், திமுக, மாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.